நம் ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஜெபித்து இந்த ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாகிக் கொள்வோம். சங்கீதம் 108 வசனம் 1-5 வரை நான் வாசிக்கிறேன். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். வீணையே, சுரமண்டலமே விரியுங்கள், நான் அதிகாலையில் விரிப்பேன். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேக மண்டலங்களாக பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாகவே உயர்ந்திரும், உமது மகிமை பூமியின் அனைத்து மேலும் உயர்ந்திருப்பதாக. அந்த மகிமையான தேவனை நாம் யாவரும் போற்றி பாடும் வண்ணமாக நாம் யாவரும் எழுது என்று புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையாக இருக்கும். கைகளை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை நாம் பாடுவோம். Yeah.
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு ஆண்டவரே வந்து வெறுமையை திரும்பாதபடி ஆண்டவரே, உங்களுடைய சத்தியத்தை கேட்ட ஆண்டவரே, அதிலிருந்து மனம் திரும்பி வீடு செல்கின்ற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் ஊழிய செய்கின்ற ஒவ்வொருவரையும் சம்பிக்கிறோம் ஆண்டவரே. பாட்நாட்டில் நானும் பாடல்களை நடத்த உதவி செய்யும். உங்களுடைய வேதத்தை ஏந்தி வந்த உங்களுடைய மகனையும் நீ வழிநடத்தபடி செய்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சத்தியத்தை ஆண்டவரை சத்தியமாக போதிக்க அவருக்கு கிருபை தரும்படி கேட்கிறோம். இன்னைக்கு அவருக்கு எடுத்து வந்த ஆண்டவரே இந்த வசனங்கள் ஆண்டவரே மக்களுக்கு ஆண்டவரே ஆழமாக பதிய நீ உதவி செய்யபடி கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வந்து கொண்டிருக்கிற மக்களையும் நீர் அழைத்து வரும்படி கேட்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற மக்களையும் ஆண்டவரே நீர் பேர் பேராக அழைத்த தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவரையும் நீ வழிநடத்தும்படி கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனையை சம்பிக்கிறோம். இந்த ஆராதனையும் நீ வழிநடத்தும்படி கேட்கிறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்கள் சுமூகமாக நடக்க நீ வழிநடத்த மாட்டேன். வேற இந்த நாளை சம்பிக்கிறோம். இந்த ஆராதனை நீ வழிநடத்தும்படி எல்லாம் கேட்கிறது நல்லதுதான். ஆமீன். அமருங்கள். அடுத்த பாடலாக பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் இந்த பாடலை நாம் பாடுவோம். Apa sanggup
நீதிமொழிகள் 28வது அதிகாரம் வசனம் 15 தொடங்கி 28 வரை நாம் யாவரும் எழுத நின்று சேர்ந்து வாசிப்போம். பழைய ஏற்பாடு பக்கம் 787. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 15 முதல் 28ஆம் வசனம் வரை. ஏழு ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கெர்ச்சிக்கும் சிங்கத்துக்கோ அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பா இருக்கிறான். பிரபு புத்திஹீனனாய் இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி. பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்கதரிசி பெறுவான். இரத்த பலிக்காக ஒடுக்கப்பட்டவன் குழியில் ஒழிக்க ஓடி வந்தால் அவனை ஆதரிக்க வேண்டாம். Whoever walks blamelessly will be saved. Whoever perversely speaks will suddenly fall. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். Faithful men will walk in blessings. The few ministers to reach will not go unpunished. முகதாட்சிணியம் நல்லதல்ல. முகதாட்சிணியம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான். Man with evil eye hastens after riches, yet does not consider that poverty will come upon him. தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். தன் He who இதயத்தை trusts in the Lord is நம்புகிறவன் faithful, ஞானமாய் and walks wisely in the way. தரித்திற்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்கிறவனோ அநேக சாபங்கள் வரும். 28ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். துன்மார்க்கர் எழும்போது மனுஷர் மறந்து கொள்கிறார்கள். அவர்கள் அழியும் போதும் நீதிமான்கள் பெறுகிறார்கள். தேவன் தான் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்புங்கள். உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உடுத்துறாம் காலை ஆராதனைக்கு வர வைக்கிறோம். தேவன் நம்மளை இன்னொரு வாரம் இந்த ஆராதனைக்கு கூட்டி சென்றிருக்கிறார். அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் காணிக்கை தசமபாகம் எடுக்கிறதுக்கு முன்பதாக இந்த பாலை நாம் பாடுவோம். இந்த கிறிஸ்துமஸ் மாதத்திலே கிறிஸ்துமஸ் பாடலை நாம் பாடுவோம்.
வாங்கி செலுத்துவோம். சோஸ்திர பாடலை பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூருங்கள். ஆனந்தத்தோடே சோஸ்திரம் செலுத்தீர் பாட வாருங்கள். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான காலவெளிக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த பொழுதை காண எங்களுக்கு உயிர் கொடுத்து உடைய சமூகத்திலே எங்களை நடத்தி வந்த தயவுக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, உடைய வழிநடத்துதலை நாங்கள் கண்டவர்களாக, உணர்ந்தவர்களாக, ருசித்தவர்களாக, இன்றைக்கும் அதை முன்னிட்டு ஆண்டவரே உமக்கு ஆராதனை ஏறெடுக்க நாங்கள் குடும்பமாய் எங்களை அழைத்து வந்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த ஒரு வார காலம் உடைய கிருபை, உடைய வழிநடத்துதல், உடைய பாதுகாப்பு எங்கள் மேலும் எங்கள் குடும்பத்தின் மேலும் இருந்தமைக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் போஜனம் பண்ணும்படி எங்களுடைய வீட்டிலே நீர் ஆகாரத்தை கொடுத்து வந்து வேலை செய்ய பலத்தை கொடுத்தீர், வருமானத்தை ஈட்டி கொடுத்தீர். அதற்காக நன்றி. வேலையிடத்திலும் குடும்பத்திலும் நீர் சமாதானத்தை கொடுத்து வந்தீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். நன்றி வண்ணமாக உடைய சன்னிதானத்திலே ஒரு சில காணிக்கையை நாங்கள் எடுத்து வந்திருக்கிறோம். கர்த்தர் காணிக்கையை ஆசீர்வதிக்கும்படி தேவை உள்ள மக்களுக்கு தொடர்ந்து உடைய கிருபை போதுமானதாக இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தில் நாங்கள் அதிகமாய் கர்த்தருக்கு என்று வழங்க ஆண்டவரே எங்களுடைய கையில் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து எங்களை நடத்தும்படி வேண்டுதல் செய்கிறோம். சபை தேவைகளுக்காக இந்த காணிக்கை எடுத்து பயன்படுத்த ஆண்டவரே நீர் தொடர்ந்து ஞானத்தையும் வழி நடத்துதலை தாரும். இயேசுவின் வலநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாம் போதக ஜபத்துக்கு கடன் செல்வதற்கு முன்பதாக ஜெபசிந்தியோடு நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். Yeah.
சேர்த்துக் கொள்வோம். பரலோக தகப்பனே, இந்த அருமையான காலவேளைக்காக நாங்கள் மீண்டும் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்மை தரிசிக்கும்படி தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக, தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை மெய்யாகவே எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் போதுமானவராய் இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். பலவீன மத்தியில சோர்ந்து போன நேரங்களில் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலியமாக, ஜெபத்தின் மூலியமாக எங்களை நீர் ஆறுதல் படுத்தி இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவிக்கும் பொழுது எங்களுக்கு தேவையான எல்லா தயவையும் பாதுகாப்பையும் நீர் வழங்கி வந்தீர். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட ரீதியிலே உங்களுடைய கிருபை எங்களுக்கு புதிதாக இருந்து எங்களுக்கு வேண்டிய அளவிலே கிருபையை நீர் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் நீர் தனிப்பட்ட முறையிலே நீர் தந்து ஆண்டவரே இந்த வாழ்க்கை பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு நீர் தகப்பனாய் இருந்து, நல்ல மேய்ப்பனாய் இருந்து, நல்ல ஆலோசகராய் இருந்து எங்களை இதுகாலம் வரை நடத்தி வந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். கடந்த 11 மாதங்களாக தேவன் எங்களுக்கு பாராட்டின எல்லா விதமான தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த ஆண்டு இறுதியிலே டிசம்பர் மாதத்திலே நாங்கள் வந்து நிற்க கடவுள் எங்களுக்கு பாராட்டின அன்புக்காக, தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, மெய்யாகவே அதை நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது நீர் அன்பு நிறைந்தவர், தயவு நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர் என்றுதான் நாங்கள் சொல்ல முடியும். ஆண்டவரே, அவ்வளவாக எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு விரோதமாய் நாங்கள் செய்யப்படும் போதெல்லாம், உம்மை விட்டு தூரமாய் போன நேரங்களில் எல்லாம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க தவறின காலங்கள், நேரங்கள் எல்லாம் ஆண்டவரே, அதை நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது மெய்யாகவே தேவனுடைய கோபாக்கினைக்கு நாங்கள் ஆளாயிருக்க வேண்டும். ஆனாலும் உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிடமும் எங்கள் மேல் இருந்து எங்களை நடத்தி வந்திருக்கிறேன். அதற்காக நன்றி. கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. ஊழிய பாதையில, குடும்ப நடத்துகின்ற விதத்துல கர்த்தர் எங்களுக்கு பொறுமையையும் நிதானத்தையும் கொடுத்து ஞானமாய் ஆண்டவரே குடும்பத்தை நடத்தவும், சபையை நடத்தவும் கர்த்தர் கிருபை பாராட்டினேன். எங்களுடைய ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் அங்கீகரித்ததற்காக நன்றி. ஆண்டவரே, ஊழிய நிமித்தமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பாக்கியத்தை ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்படி எங்களை நீர் பயன்படுத்தினீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். மெய்யாகவே ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உளுத்திரம் சபைக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, சபை மெம்பர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தீர், வேலைகளை போட்டு கொடுத்தீர், வருமானத்தை கொடுத்தீர், போஷித்தீர், வழிநடத்தினீர். ஆண்டவரே, பாதுகாத்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இங்கு ஆராதனை நடைபெறும்படி கர்த்தர் ஆசீர்வாதமான ஆராதனை கட்டளையிட்டீர். ஊழியக்காரர்களை அனுப்பி உம்முடைய வார்த்தையை பேசும்படி கர்த்தர் ஏற்பாடு செய்து ஒவ்வொரு வாரமும் குடும்பமாக நாங்கள் ஊழியம் செய்யும்படி கர்த்தர் வழிகளை திறந்து கொடுத்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். சபையிலே செய்யப்பட்ட ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். எங்களுடைய வாலிப முகாம், குடும்ப முகாம், பிள்ளைகளுடைய சண்டே ஸ்கூல் கிளாஸ், மற்ற செமினார்ஸ் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த 11 மாதங்களை நாங்கள் கடந்து வர தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த வேளையிலே சபையிலே இருக்கின்ற நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பலவீனத்தின் நிமித்தமாக சரீரத்தில் ஏற்பட்டிருக்கின்றன வருத்தங்கள் நிமித்தமாக ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்.
ஆண்டவரே, இந்த வியாதி எங்களுடைய சரீரத்தை விட்டு நீங்குமா நீங்காதா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் பவுல் சொன்னது போல, ஆண்டவரே, இந்த முள் என்னை விட்டு நீங்குமா என்று கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது நீர் அவருக்கு இடத்தில் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என்னுடைய கிருபை உனக்கு போதும். அப்படியாக எங்களுக்கும் நீர் பல நேரத்தில் உடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாய் இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, மருந்தின் மூலியமாக, சிகிச்சையின் மூலியமாக தொடர்ந்து எங்களுடைய சரீரத்தில் இருக்கின்ற பலவீனம் கர்த்தருடைய சித்தமானால் அது குணம் பெற ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து இந்த பலவீனத்தினால ஆண்டவரே உம்மை தேடாத நாட்கள் உண்டு. ஆண்டவரே, உம்மை துதிக்காத நாட்கள் உண்டு. இது உம்மை நினைவாத நாட்கள் உண்டு. ஆனாலும் நீர் எங்கள் மேல் தயவு பாராட்டி எங்களோட பலவீனத்தின் மத்தியில கூடிய ஆண்டவரே, எங்களுடைய நோயின் மத்தியிலே கூடிய ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீர் பாராமல் எங்களுக்கு தயவு பாராட்டி எங்களை மன்னித்து எங்களை இதுகாரம் வரை நடத்தி வந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். டாக்டர் கண்கள்லேருந்து, நர்ஸ் கண்கள்லேருந்து எங்களுக்கு தயவு கிடைத்து வருது. ஹாஸ்பிட்டல் கண்கள்லேருந்து எங்களுக்கு தயவு கிடைத்து வருகிறது. ஆண்டவரே, அதை நாங்கள் அதிகமாக எண்ணி பார்க்க ஆண்டவரே, எங்களுடைய ஆயுள் காலத்தை நீர் ஆசீர்வதிக்கிறீர் என்று அந்த உணர்வோடு கொடுக்கப்பட்ட இந்த ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, கர்த்தருக்காக நாங்கள் வாழ்ந்து, கர்த்தருக்காக நாங்கள் ஊழியம் செய்து முடிக்க தொடர்ந்து எங்கள் எல்லாருக்கும் நீர் கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வாழ்க்கை போராட்டத்தில், இந்த கஷ்டமான காலத்தில், உலக ஆசைகளுக்கு, உலக இன்பங்களுக்கும் ஆண்டவரே மயங்கி விழாதபடி ஆண்டவரே, பரிசுத்த தேவனினை ரட்சித்திருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு அந்த பரிசுத்த தேவனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள ஆண்டவரே, தொடர்ந்து எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கும் பாவத்தில் போராடுகின்ற ஒவ்வொரு சபையாருக்கும் நீர் கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தயவு பாராட்டும். இந்த பிள்ளைகளுக்கு நீர் பாதுகாப்பு கொடுத்து வருகிறீர். தொடர்ந்து நீர் பாதுகாப்பு கொடுத்து சின்ன வயசுல கர்த்தருடைய ஞானத்திலும் அறிவிலும் பெற்றோர்கள் மூலியமாக அவர்கள் கற்றுக்கொண்டு தொடர்ந்து ஆண்டவரே அந்த மெய்யான தெய்வத்தை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, பிறந்த நாளை எத்தனிக்கின்ற சகோதரி காயத்ரிக்காக செபிக்கிறோம். தொடர்ந்து மகளுக்கு நீர் கிருபை பாராட்டும். ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர தடையா இருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் எடுத்து போட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகின்ற அந்த உணர்வை, குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை பாராட்ட இவர் ஒரு வழியை திறந்து கொடுக்க ஆண்டவரே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தாயார் ஜெனோவாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சகோதரியை தொடர்ந்து விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் தொடர்ந்து நீர் உறுதியா இருந்து ஆண்டவரே, தாயினுடைய மனப்பிரயாசத்தை நீர் அறிந்த தேவனாக இருக்கிறீர். காலங்களில் ஆண்டவரே கர்த்தருக்காக ஜீவனம் பண்ண தொடர்ந்து கிருபை பாராட்ட, சரீரத்துல ஏற்பட்டு இருக்கின்ற எல்லா பலவீனங்களும் கர்த்தர் மன்னித்து உற்சாகத்தோடு இந்த சுவிசேஷத்தை ஊழியத்தை தொடர்ந்து செய்ய ஆண்டவரே சகோதரிக்கு நீர் கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கேரல் ஊழியத்துக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த கேரல் ஊழியத்தை நிமித்தமாக இந்த சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கின்ற தேவ ஜனங்களாக ஆண்டவரே இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும். குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தில் கிறிஸ்துமஸை நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே, உலகத்தார் இன்றைக்கு நினைவு கூறுகின்றது போல தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் அதை தவறாமல், அதை தவறு சிந்தையோடு நாங்கள் நினைவு கூறாதபடி ஆண்டவரே தேவன் எங்களுக்கு விளக்கினது போல வேதத்தின் பிரகாரம் ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸை நாங்கள் எதை முன்னிட்டு நாங்கள் நினைவு கூற வேண்டும் என்று நீ தொடர்ந்து எங்களுக்கு போதித்து தாரும். இன்றைக்கும் உடைய வசனத்தின் மூலியமாக நீர் எங்களோட பேசும் ஆண்டவரே. கடைசி காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் பெற்ற இந்த நற்செய்தியை, நாங்கள் பெற்ற இந்த ரட்சிப்பை ஆண்டவரே மற்றவர்களுக்கு நாங்கள் பறைசாற்றுகின்ற தேவ ஜனங்களாக காணப்பட
இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவரே வாய்ப்புகளை நீர் திறந்து கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலையிலே எங்களுடைய சகல பலவீனங்கள், தப்பிதங்கள், பாவங்கள் ஆண்டவரே தயவாயங்களுக்கு மன்னித்து உமக்கு விரோதமாய் செயல்பட்ட நேரங்கள் எல்லாம் அதை நாங்கள் எண்ணி பார்க்க ஆண்டவரே, எவ்வளவாக உடைய அன்பு எங்களை தாங்கியது. நீர் பாவ மன்னிப்பு கொடுத்து எங்களை தொடர்ந்து உடைய அரவணைப்பிலே நீர் சேர்த்துக் கொண்டீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆராதனை முற்றிலுமாக உடைய திருப்பார்த்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கும் அடியேனை கொண்டு ஆண்டவரே உடைய வசனத்தை பரிசுத்தாவின் உதவியோடு தேவ ஜனங்களுக்கு நீர் போதிக்க ஆண்டவரே, நீர் இடைப்பட ஆண்டவரே, அடியேன் பேசாதபடி நீர் இடைப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வார்த்தையை ஆசீர்வதியும் கேட்கின்ற காதுகளையும் இருதயங்களையும் கர்த்தர் தொடர்ந்து ஸ்திரப்படுத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். மீண்டுமாக இந்த ஜெபத்தை உடைய நாமத்தில் நாங்கள் தாழ்த்தி ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். புதிய ஏற்பாடு பக்கம் 127. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்துமஸ் மாதத்துல நம்ம காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். கடந்த 11 மாதங்கள் நம்ம கடந்து வந்த பாதைகளை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது மெய்யாகவே தேவன் நம் மேல் அதிக அன்பு வைத்து தயவு வைத்து நம்மளை வழிநடத்தி வந்திருக்கிறார். உங்களே எத்தனை பேர் அதை நீங்க உணர்ந்து எப்படி நான் இந்த 11 மாசம் நான் கடந்து வந்தேன் அப்படின்னு உங்களே எத்தனை பேர் அதை எண்ணி பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எண்ணி பார்ப்பது மிக மிக அவசியம். டிசம்பர் மாசம் வந்துட்டோம், அதனால எல்லாம் நல்ல மாதிரி தான் போயிட்டு இருக்குது. நான் ஏற்கனவே பிரசங்கம் பண்ண மாதிரி நாளை நமது அல்ல, நாளை நிச்சயமற்றது. 2025 நமக்கு சொந்தமாகுமா நமக்கு தெரியாது. அந்த சிந்தையோடு இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இன்னும் சில வாரங்களில் நாம் இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளை நினைவு கூட இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களை விட இந்த உலகத்தாரு தான் இந்த கிறிஸ்துமஸ் அதிகமா நினைவு கூறுறத நான் அதிகமா பார்க்கிறேன். அது மறுதளிக்க முடியாது. தேவ பிள்ளைகள் தேவ சபையில இன்றைக்கு நம்ம கிறிஸ்துமஸ்கான ஏற்பாடுகள் நீங்களும் நானும் செய்யறோமோ இல்லையோ, இந்த உலகம் உலகம் என்று நான் சொல்லும் போது எல்லா மதத்தாரும் எல்லா தேசத்திலும் நீங்க பார்த்தீங்கன்னா ஓகே, ரொம்ப பரபரப்பான ஒரு கொண்டாட்டத்துக்குள்ள அவங்க ஆயத்தமாகிறத நம்ம பார்க்கிறோம். அவங்க தேவனை அறியாத ஒரு ஜனங்களா இருக்கின்ற சூழ்நிலையில வியாபாரத்துக்காக இல்ல மற்ற காரியங்களுக்காக இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தை பயன்படுத்தி தங்களுடைய வருமானத்தை ஈட்டிக் கொள்ளவும் விளம்பரம் செய்யவும், அதாவது தங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தை பார்க்கிறாங்க. தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தை நம்ம எப்படி கண்ணோட்ட பார்க்கணும்?
உலகத்தார் போல இன்றைக்கு உலக காரியங்களுக்கு நீங்களும் நானும் இடம் கொடுத்து இந்த கிறிஸ்துமஸ் உடைய அர்த்தத்தை நீங்களும் நானும் புரியாமல், நல்லா கேட்டுங்க, புரியாமல் பல கிறிஸ்துமஸை நீங்களும் நானும் கொண்டாடி. So what is Christmas? What is Christmas meant to you? இன்றைக்கு இந்த வருஷம் இன்னும் 2-3 வாரத்துல கிறிஸ்துமஸ் நம்ம நினைவு கூறுகிறோம். நம்மளுக்கு எவ்வளவு தூரம் இந்த கிறிஸ்துமஸ் உடைய அர்த்தம் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு. கிறிஸ்துமஸ்னா என்ன இருக்கணும்? பல பேர் இன்னைக்கு சொல்லுவாங்க கிறிஸ்துமஸ்னா வாங்கோலி இருக்கணும். அது எப்படி வாங்கோலின்னு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. 11 மாசத்துக்கு வெள்ளைக்கோழி கழுட்டுக்கோழி, ஆனா கிறிஸ்துமஸ் மாசம் வந்தா மட்டும் ஏன் வாங்கோலின்னு இன்ன வரையும் நான் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, நீங்க யாராவது வாங்கோலி எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டீங்களா? ஓகே, வேணும்னா சொல்லுங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வியாபாரம் பண்றாரு. அப்ப இந்த கிறிஸ்துமஸ் உடைய மாதத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் சரி வர நம்ம புரியாம நம்ம இப்படியே நம்மளுடைய காலங்களை நம்ம செலுத்தி கொண்டு போனோம் என்றால் நிச்சயமாக தெய்வ சித்தத்தை நிறைவேற்ற நம்ம தவறிவினவர்களாக இருக்கணும். இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் உடைய அர்த்தத்தையும், இந்த மெய்யான கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்று உங்களோடு நானே 3 காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் 3:16 வசனத்தை வைத்து, இந்த வசனத்தின் அடிப்படையில இந்த வசனம் நமக்கு இந்த கிறிஸ்துமஸ் உடைய அர்த்தத்தை எப்படியாக நமக்கு விளக்கப்படுத்துது என்று 3 காரியங்கள் சுருக்கமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இந்த இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது யோவான் 3:16 பல நேரத்தில் நம்ம மனப்பாடமா இது படிச்சிருப்போம் தமிழ்ல. ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஓகே, நிச்சயமா எல்லாருக்கும் இந்த வசனம் மனப்பாடமா இருக்கும்னு நான் நம்புறேன். அதனால எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை நம்ம சொல்லுவோமா? ஓகே, 3-4. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆங்கிலத்தில் சொல்றீங்களா? சரி, மனப்பாடம் பண்ணுங்க. சரி, இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னு இதுல கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தை வரலையே, இயேசுவோட பிறப்பை இதுல சொல்லலையே அப்படின்னு நீங்களும் நானும் எண்ணிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்துல இந்த வசனத்தினுடைய ஆழ அடியில ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கு. முதலாவது, இந்த வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, இந்த 3 காரியங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். The true Christmas is a time for us to show love. அதாவது the season to love. முதலாவது அன்பு கூற ஒரு காலம். போன வாரம் பாஸ்டர் கிறிஸ்தவ என்ன பிரசங்கம் பண்ணாரு? எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. படிச்சோம்ல, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அப்ப கிறிஸ்துமஸ் மாதம் வரும் பொழுது அன்பு கூறுவதற்கான வாய்ப்புகளை நாம் அதிகமாய் தேடிக்கொள்ள வேண்டும். அப்ப மற்ற மாதங்கள்லாம் அன்பு கூற வேண்டாவா? இல்ல, மற்ற மாதம் அன்பு கூறணும், தொடர்ச்சியா அன்பு கூறணும், ஒவ்வொரு நாளும் அன்பு கூறணும். ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல நீங்களும் நானும் அன்பு கூற இந்த மாதம் நமக்கு அமைந்திருக்கு. இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல தான் பொதுவா நம்ம என்ன செய்வோம்? கொடுக்கறத நம்ம அதிகரிப்போம். இல்ல, கொடுக்கறத அதிகரிப்போம். மற்றவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்றத இந்த மாதத்தை நம்ம பயன்படுத்திக்குவோம். பொதுவா நம்ம பார்க்கணும்னா ஜனவரியிலேருந்து நவம்பர் வரையும் சில சமயத்துல வீட்டுல பார்த்தோம்னா வீடு சுத்தம் பண்றதோ அப்படிப்பட்ட காரியம் நடக்கும் தான். மாசம் சில பேர் செய்றீங்க, நல்லது, செய்யுங்க. அந்த மாதிரி டெய்லி வீடு சுத்தம் பண்ணுங்க. ஆனா இந்த கிறிஸ்துமஸ் மாதம் வந்துருச்சுன்னா நம்ம வீடு சுத்தம் பண்ற விதம் கூட கொஞ்சம் மாறி போயிடும். பார்த்திருக்கிறீங்களா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுத்து பொதுவா இந்த 11 மாசம் சுத்தம் பண்ணுவோம்.
ஆனா அந்த டிசம்பர் மாசம் வரும் பொழுது சுத்தம் பண்ணுவோம். ஆனா பல நேரத்துல அந்த சுத்தம் பண்ற நேரத்துல தேவையற்ற பொருள்லாம் நம்ம வந்து எடுத்து வீசிட்டு புது பொருளை நம்ம வந்து நம்முடைய வீட்டிலேயே இல்ல நமக்காக தனிப்பட்ட ரீதியிலோ நமக்காகவும் நம்ம வந்து வாங்குறத சேர்த்து வைக்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த கிறிஸ்துமஸ் மாதம் என்றால் பழச தூக்கி வீசிட்டு புதுமையானது, சம்திங் நியூ, சம்திங் பிரஷஸ், அப்படிதான் இன்னைக்கு வந்து உலகத்தாரும் இன்னைக்கு தேவ பிள்ளைகளும் செய்யறத நம்ம வந்து பார்க்கணும். அப்ப இந்த மாதம் வந்து நம்ம பயன்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய வசதியை நாம் பயன்படுத்தி தேவன் நமக்கு ஆசீர்வதித்த இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி மற்றவர்களை நாம் நேசிக்க இந்த மாதத்தை நாம் பயன்படுத்திக்க கொள்வோம் என்றால் அது ஞானமான செயல். அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம வந்து பார்த்தோம்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். முதல் காரியம் வந்து தேவன் நம்ம மேல் அன்பு கூர்ந்தார். Because he so loved the world. உங்களையும் என்னையும் கடவுளை நம்ம ஒரு கணம் நினைச்சு பார்த்தோம்னா, கடவுளை நம்மளை நேசிக்கணும்னு அவசியம் இருக்கா? நம்ம எத்தனை முறை கடவுளை நேசிக்காம இருந்தோம்? எத்தனை முறை நம்மளோட வாழ்க்கையில தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை நீங்களும் நானும் செய்தோம்? எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து வாழ்றோம்? பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யறோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த துதியத்தையும் கனத்தையும் அந்த மரியாதையும் நம்ம கொடுக்கல. தேவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த நேரத்தை நம்ம வந்து செலுத்தல. இப்படி எல்லாம் இருக்கும் போது ஏன் கடவுள் நம்ம மேல அன்பு செலுத்தணும்னு என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கிறோமா? ஆனா அவரு நம்ம மேல அன்பு செலுத்துகிறார். Because he so loved. படைப்புல வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா, எடுத்துங்க வாசிங்க, ஆதியாகமம் 1:26ல அவரோட அன்பு வந்து கடவுள் நம்ம மேல the season of love, இந்த அன்பு வந்து நம்ம வந்து பார்க்கும்போது தேவன் நம்ம மேல எவ்வளவு அன்பு தெரியுங்களா வைக்கிறாரு. இந்த படைப்பிலே பாருங்க அவருடைய அன்பை வெளிப்படுத்துறாரு. ஆதியாகமம் 1:26 எடுத்தவங்க வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயல், நமது என்று சொல்லும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அங்க வந்து வருது. நமது சாயல், என்னோட ஒரிஜினல், என்னோட டிசைனை வந்து நான் மனுஷனை படைக்கிறேன். கடவுள் வேற ஒரு டிசைன் எடுக்கல, செகண்டரியா வேற ஒண்ணு எடுக்கல. நமது சாயல் என்று சொல்லும் போது அவருடைய சாயலே கொண்டு மனுஷனை படைக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கணும். அப்ப அவருடைய படைப்பை அவர் எவ்வளவு தொலைவு அவர் வந்து அன்பாக பார்த்தார். வாசிங்க அடுத்தது அதே ஆதியாகமம் 1:31 இப்படி சொல்றாரு. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றது. Everything was very good, so good. கடவுள் படைச்ச அந்த படைப்பை வந்து அவரை பார்த்து அவரு சொல்றாரு, அவர் பிரமிக்கிறத பார்க்கிறோம். ஐயோ இது ரோங்கா படைச்சிட்டேனே, ஐயோ இதுல குறையா படைச்சிட்டேனே அப்படின்னு வசனம் சொல்லல. Everything was so good. அவர் படைச்ச படைப்பை அவர் பார்த்து மனுஷனை உட்பட அவர் வந்து அந்த படைப்பில அவர் வந்து அன்பு கூறதை நம்ம வந்து பார்த்தோம். Because God so loved the world. உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். அந்த சிந்தனை தான் அந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல உங்களுக்கு எனக்கும் வரணும். ஒருவேளை நீங்களும் நானும் இந்த 11 மாதம் யார் மேல நம்மளால அன்பு செலுத்த முடியல, நமக்கு விரோதமா செயல்பட்டிருப்பாங்க, நமக்கு விரோதமா பேசி இருப்பாங்க, பேசிக்கொண்டே இருப்பாங்க, பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதத்தை நீங்களும் நானும் பயன்படுத்தி அவர்கள் மேல் அன்பு கூற இந்த மாதம் நமக்கு வந்து கடவுள் ஒரு வாய்ப்பா கொடுத்திருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்வை பயன்படுத்தி, இந்த கிறிஸ்துமஸ்
நன்னாளை பயன்படுத்தி, இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை பயன்படுத்தி மற்றவர்களை நாம் நேசிக்க, நம்முடைய சகா உறவினர்கள், சகா மனிதர்களை நம்ம வந்து நேசிக்க. கடவுளே மனுஷனை நேசிக்கும் பொழுது சில சமயத்துல பாருங்க, இன்னைக்கு மனுஷனை நேசிக்க முடியல. பிகாஸ் நம்ம வந்து என்னன்னா, சில சமயத்துல ரட்சிக்கப்பட்டுட்டா நம்ம வந்து என்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், நம்மள வந்து ஒரு படி மேலேயே கொண்டு நம்மள வச்சிடும். இல்ல, அப்படிதான் இன்னைக்கு மனுஷன் வந்து இருக்கிறான். நான் பரிசுத்தன், நான் பரிசுத்தமானவன், நீ பாவி, நீ பாவம் செஞ்சுட்டா நீ பாவி, நீ தவறான வழியில போனா நீ பாவி, நான் பாரு பரிசுத்தமா இருக்கிறேன்னு அந்த நிலை, அந்த சிந்தனை பல நேரத்தில் நமக்கு வந்து வர்றது. நம்ம ஒருவேளை நம்ம வந்து சொல்லலாம் இல்லைன்னு, ஆனா நம்ம அறியாமையே பல நேரத்துல மற்ற தெய்வ பிள்ளைகளை we looks others as a sinner. அப்படிப்பட்ட நிலை நீங்களும் நானும் வரவே கூடாது. மற்றவர்களே கர்த்தர் நம்மளை வந்து பாவியா பார்த்தாருன்னா, இன்னைக்கு அவர் வந்து நம்மளோட உள்ளத்தை ஆராய்ச்சி அப்படியே பார்த்தாருன்னா, அவரை நம்மளை நேசிக்கணும்னு அவசியமே இல்லை. சாலிட் ரீசன் அவருக்கு வந்து இருக்கு. நான் ஏன் உன்னை நேசிக்கணும்? நீ என்னை தேடல, நீ என்னை கனப்படுத்தல, நீ என்னை மகிமைப்படுத்தல, உன் வாழ்க்கை உனக்கு விருப்பம் போல நீ நடத்தின, நான் ஏன் உன்னை லவ் பண்ணணும்னு கடவுள் கேட்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதெல்லாம் பாராம இன்றைக்கு அவருடைய படைப்பு சிகரமாகிய மனிதர்கள், மனுஷி, நீங்களும் நானும் கடவுள் நம்மளை நேசிக்கிறத. சோ இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல முதலாவது நாம் அன்பு கூற நம்ம வந்து இந்த மாதத்தை பயன்படுத்திக்கணும். நிச்சயமாக தேவனுடைய அன்பை ருசித்த, இந்த அகாப்பேவின் அன்பை ருசித்த உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக மற்றவர்களை நம்ம வந்து செலுத்த முடியும். இல்ல எனக்கு எப்படி அன்பு செலுத்துறதுன்னு நீங்களும் நானும் சொல்ல முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாழ்க்கையில எப்படி மற்றவர்களை அன்பு செலுத்தணும்னு அவருக்கு வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறார். வாசிங்க ரோமர் 5:8 எப்படியாக நம்ம வந்து பார்க்கிறோம். ரோமர் 5:8 God demonstrates his own love. எப்படி நான் அன்பு செலுத்துறேன், எனக்கு அன்பு செலுத்த தெரியலையே அப்படின்னு நீங்களும் நானும் நினைச்சேன்னா, ரோமர் 5:8 நமக்கு தேவன் ஒரு முன்மாதிரியை நமக்கு வந்து வைத்துட்டு போறது. வாசிங்க ரோமர் 5:8. நாம் பாவிகளா இருக்கையில், நல்லா கேளுங்க இந்த வசனத்தால, நாம் பாவிகளா இருக்கையில், நம்ம பரிசுத்தம் ஆயிட்ட பிறகு கடவுள் நம்மளை நேசிக்கல. ஓகே, ஜீசஸ் லவ்ஸ் யூ the way you are. நீங்க இருக்கின்ற பிரகாரமே உங்களை வந்து நேசிக்கிறார். வாசிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நம்ம பாவி, ஓகே, பாவத்துல வாழ்ந்தோம், இன்னைக்கும் நம்ம வந்து பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓகே, ஆனா கடவுள் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நம்மளுடைய பாவங்களுக்காக மரிக்கும்படி, அந்த அன்பை வந்து பாத்தீங்களா கடவுள் எப்படி செயல்ல கொண்டு வராரு. நம்மளுடைய பாவங்களுக்காக தன்னுடைய குமாரனையே ஜீவ பலியாக இந்த உலகத்துல அவர் வந்து கொடுத்து நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். ஆக்ஷன்ல இப்ப இன்னைக்கு வந்து பல நேரத்தில் நம்ம வந்து சொல்றோம், பிள்ளைகளை பார்த்து சொல்றோம், மற்றவங்களை பார்த்து சொல்றோம், உங்களை நாங்க ரொம்ப நேசிக்கிறோம், ஐ லவ் யூ மை பிரதர், ஐ லவ் யூ மை சிஸ்டர் அப்படின்னு சொல்றோம். ஆனா இன்னைக்கு வந்து செயல்ல வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா செயல்ல வந்து ஜீரோ. அது செயல்ல நம்ம வந்து வெளிப்படுத்துறது இல்லை, வார்த்தையில நம்ம வந்து சொல்லிடுறோம், உன்னை நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு வார்த்தையில தான் நம்ம வந்து சொல்றோம். கடவுள் குமாரனை பயன்படுத்தி பாவிகளா இருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாருன்னு நம்ம வந்து பார்க்கிறோம். ஐசையா 54:10 இப்படியா சொல்லுது. வாசிங்க ஐசையா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த
பூமியை நம்ம வந்து எடுத்துக்கொண்டா, இப்ப மழை காலம், ஸ்ரீலங்கா பிராந்தான்லாம் இப்ப சரியான மழை. இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க பார்த்த மழை வரும் பொழுது மழை குடியும் என்ன ஆகுது, பொழந்து போகும். ஓகே, the mountains ரெண்டா பொழந்து போகும். அப்புறம் என்ன சொல்றது, பர்வதங்கள், மலைகள், பர்வதங்கள் என்னது, the season மாறினாலும், ஓகே, இந்த கடவுளோட படைப்பு அழிந்து போனாலும், இந்த வெள்ளத்தினால அழிந்து போனாலும், அவர் வந்து என்ன சொல்றாரு, என்னோட கிருபை, என்னுடைய அன்பு மாறாது. நீங்கள் ஆசீர்வாதத்தில் இருக்கும் பொழுது கடவுளுடைய அன்பை ருசிப்பீர்கள். நீங்க வாழ்க்கையில கீழ் மட்டத்துக்கு நீங்க வந்து போனாலும் அவருடைய அன்பு மாறாது. நான் உன்னோடு இருப்பேன், நான் உன் கூடயே இருப்பேன். கிறிஸ்து வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறாருன்னு வைங்க. இப்ப இங்க கிறிஸ்து இருக்கிறாரு, இங்க உலகம். ஓகே, இங்க உலகம், இங்க கிறிஸ்து, நம்ம நடுவுல இருக்கிறோம். கிறிஸ்துவோடு நம்ம நெருங்க 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 என்ன ஆகுது, இந்த உலக வாழ்க்கை, உலக காரியத்தை விட்டு நம்ம வந்து விலகி போறோம். உலகம் அங்கதான் இருக்கு, கிறிஸ்து அங்கதான் இருக்கிறார். கிறிஸ்துவோடு நம்ம போகும் பொழுது கிட்ட போக இந்த உலக காரியத்தை விட்டு நம்ம வந்து தூரமாகும். அதே மாறாக இந்த உலக காரியத்தை விட்டு, உலக காரியத்தோடு நம்ம இசைந்து பிசைந்து உலக காரியத்தை அப்படியே நம்மளோட வாழ்க்கையில அது வந்து வாழ்க்கையா நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன செய்யறோம், கிறிஸ்துவை விட்டு தூரமா போறோம். கிறிஸ்து என்னைக்காவது போயிருக்கிறாரு, கிறிஸ்து அங்கதான் இருக்கிறாரு, உலகமும் அங்கதான் இருக்குது. மாறுறது யாரு, நம்ம. அப்ப கிறிஸ்துவோடைய அன்பு ஆதி முதல் இன்று வரைக்கும், நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் கிறிஸ்துவோடைய அன்பு மாறவே இல்லை. அப்ப அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த தேவன் இந்த வசனம் சொல்லுகின்றது பிரகாரம் அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தார். அவர் முதலாவது நம்ம மேல் அன்பு கூர்ந்தார். நம்ம தான் சொல்றோம், பல நேரத்தில் நம்ம வந்து சொல்லுவோம், நான் இந்த சர்ச்சில் போயிட்டு இந்த கூட்டத்துல போய் நான் வந்து ரட்சிக்கப்பட்டேன். உண்மைதான், நீங்க போனீங்க. ஆனா உங்களை இட்டி சென்றது, உங்களை அழைத்து சென்றது கடவுளுடைய அன்பு. நத்திங் டு போஸ்ட், பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் பிழைத்து இருந்து இந்த சபையில அமர்ந்து இருக்கிறோமா, கடவுளுடைய மகா பெரிய அன்பு. பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்ப இந்த கிறிஸ்துமஸ் மாசத்துல தேவன் நம்ம மேல் அன்பா இருந்தது போல மற்றவர்களிடத்துல நம்ம வந்து அன்பா இருக்க இந்த மாதம் நமக்கு மிக மிக ஒரு வாய்ப்பாய் அமைத்து கொடுக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இரண்டாவது, a season to serve, ஊழியம் செய்ய ஒரு காலம். இந்த மாதத்துல உங்களை எத்தனை பேரு நம்மளுடைய சபை போதகர் சொன்ன ஒரு காரியத்தை இன்ன வரை ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஜனவரி அவர் வந்து சொன்னாரு, இந்த வருஷ கடைசிக்குள்ள ஒரு ஆத்துமா, ஒரு குடும்பம், ஒரு ஆத்துமாவாவது நம்ம வந்து சுவிசேஷம் சொல்லி அவங்கள சபைக்கு கொண்டு வரணும். அப்படி எந்த ஆத்துமாவும் இன்ன வரையும் தெரியல. எல்லாம் பழைய ஆத்மாவா தான் இருக்கிறோம். ஸோ நமக்கு இன்னும் ஒரு நேரத்தால ஒரு 25 நாட்கள் இருக்குது. செய்ய போறோமா? இந்த மாதத்தை நம்ம வந்து பயன்படுத்தி யாராவது ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் நம்ம வந்து சொல்ல போறோமா? பிரியமானவர்களே, என்னை உட்பட நான் வந்து சொல்றேன், ஜனவரி ஆரம்பிச்சு 11, 12 வரை நம்ம வந்து ஒரு ஆளுக்கிட்டே நம்ம வந்து சுவிசேஷம் சொல்லலைன்னா, I think we don't deserve anything from God. கடவுளத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் டிசர்வ் இல்லை. ஒரு ஆத்துமா கிட்ட போய் சபைக்கு வரலனாலும் பரவாயில்ல,
ஒரு ஆத்மாக்கிட்டையாவது நம்ம சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோமா? உங்கள நிறைய பேர் சொல்லி இருக்கிறீங்க, கடவுளுக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லாதவர்களை பார்த்து நான் சொல்றேன், ஒரு ஆத்மா இல்லையா? உங்க தாமான்ல இல்லையா? உங்க ஸ்ட்ரீட்ல இல்லையா? இல்ல உங்க தேசத்துல தான் யாருமே இல்லையா சொல்றதுக்கு? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த மாதத்தை நீங்களும் நானும் பயன்படுத்தினேன். சீசன் டு சர்வ் என்று சொல்லும் பொழுது மற்றவங்களுக்கு ஊழியத்தை செய்ய, ஊழியம் என்று சொல்லும் பொழுது இந்த சுவிசேஷத்தை மாத்திரம் அல்ல, மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுறது, உதவிக்காரன் நீட்டுறது. வசனம் என்ன சொல்லுது? அவருடைய நாமத்தினால நீங்க ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் எனக்கு நீங்க ஊழியம் செஞ்சு, நான் பசியா இருக்கும் பொழுது எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. யாரு? இயேசு இல்ல, திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி கரத்தை ஏந்தி கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்கு நீங்களும் நானும் இந்த மாதத்தை பயன்படுத்தி நாம் ஊழியம் செய்வோமானால் அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும். வாசிங்க கலாத்தியர் 5:13 எப்படியாக நான் பார்க்கணும். கலாத்தியர் 5:13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். கடவுள் உங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறான்னா அது உங்களுடைய பர்சனல் இதுக்காக இல்ல, பர்சனல் சல்வேஷனுக்காக இல்ல. நான் உங்ககிட்ட சொல்றேன், அப்பா நான் உன்னை ரட்சித்திருக்கிறேன், அதனால நீ என்ன செய்ய, இந்த பெற்ற ரட்சிப்பை you share with others. நான் கொடுத்த இந்த பொக்கிஷத்தை நீ மட்டும் வச்சுக்காத, இது மற்றவங்களுக்கும் நீ எடுத்து சொல்லணும். இந்த ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு நீ பகிர்ந்து கொள்ளணும். உன்னை இன்னைக்கு நான் செழிப்பா வச்சிருக்கேன், நான் வாழ்க்கையில பண ரீதியில பொருள் ரீதியில உன்னை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறேன்னா இது உனக்கு மாத்திரம் அல்ல, பிறனுக்கும் நீ பகிர்ந்து கொடு. Share with others, serve others. மத்தேயு 20:28 கிறிஸ்து Jesus came to serve, not to be saved. இல்ல இந்த வசனத்தை வாசிக்கமா? மத்தேயு 20:28 கிறிஸ்து ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்ய தான் வந்தார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில யாராவது எனக்கு செய்யணும், யாராவது என்னை தூக்கணும், யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அப்படிதான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நான் யாருக்காவது செய்ய முடியுமா? என்னங்க, கிறிஸ்துவே ராஜாதி ராஜன், மகிமையின் தேவன், அவரு ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்யதான் வந்தார். அப்ப இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல வாசிக்கிறீங்களா? மத்தேயு 20:28 அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது ஒரு நோக்கத்தோட வந்தார். அழிந்து போற தேவஜன, அழிந்து போற நீங்களும் நானும் அழிந்து போகாதபடி நம்மளை மீட்கவும் நம்மளை ரட்சிக்கவும் அவர் வந்தார். கடவுளுடைய படைப்பு யாரா இருந்தாலும் அழிந்து போகணும்னு தெய்வ விருப்பம் அல்ல. அதுக்கு சரியான ஒரு முன்மாதிரியான இந்த பெர்ஃபெக்டான செயல் தான் 3:14 தன்னுடைய ஒரே பேரான குமாரனே அவர் கொடுத்தார். இந்த ஊழியம் செய்வது என்றால் இன்னொரு அர்த்தத்தில் என்னன்னா, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, sometimes we have to sacrifice something. நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷத்தை நம்ம இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்ப வீடு சுத்தம் பண்றோம், இப்படியாக ஒருத்தர் ஒரு அம்மா
கிறிஸ்மஸ் வந்துருச்சுன்னு என்ன செஞ்சாங்க? நான் தான் சொன்னேன் ஆரம்பத்தில், இந்த கிறிஸ்மஸ் மாதம் வந்தால் கொஞ்சம் சுத்தம் பண்ணுறது கொஞ்சம் அதிகரிக்கும். அப்போ இவங்க கபட்ல தங்களுடைய பொருட்கள்லாம் சுத்தம் பண்ணும்போது அவங்கள அறியாமே இவ்வளவு புது சாரி இருக்குது அப்படின்னு அவங்க அந்த நேரத்தில் உணர்ந்து பார்க்கும்போது நிறைய சாரீஸ். பெண்களை நான் இது பண்ணி சொல்றேன்னு இல்லை, அந்த பொருட்களை, அதாவது அவங்களுக்கு கிடைச்ச பரிசை வந்து பல நாட்கள், அதாவது அவங்களே மறுபடியும் சர்ப்ரைஸ் ஆகுற அளவுக்கு அந்த பொருட்கள் அவங்களால அங்க இருந்திருக்குது. அவங்களுக்கு தெரியலன்னு சொல்றதை விட கட்டுறதுக்கான வாய்ப்பு ஒருவேளை கிடைக்கல போல. அப்ப அந்த பொருட்கள் எடுத்து, இது நல்லா இருக்கு, இது கிறிஸ்துமஸ் யாருக்காவது கொடுக்கலாமா அப்படின்னு அவங்க மனசுல தேர்வு செய்து ஒரு சகோதரிக்கு கொடுத்தாங்க. அதை மறுபடியும் ரேப்னா அழகா பண்ணி கொடுத்து அந்த பெற்றுக்கொண்ட சகோதரி ரொம்ப சந்தோஷமா, இவ்வளவு நாள் எனக்கு யாரும் பரிசு கொடுக்கல, நான் நல்லா இருந்த காலத்துல நிறைய பேருக்கு நான் கொடுப்பேன், ஆனா சமீப காலத்துல எனக்கு வாய்ப்பு வசதி இல்லை, மறுபடியும் எனக்கு வந்து நீங்க பரிசு கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு அவங்க ரொம்ப நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க. அப்ப வீட்டுல போய் திறந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சினா நூலு சேலை வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படி அந்த அதிர்ச்சி இல்ல, பட்டு என்னது மைசூர் பட்டு அது கொடுத்து அந்த அதிர்ச்சியும் இல்லை. என்ன அதிர்ச்சினா அவங்களுக்கு ஒரு காலத்துல அவங்க தான் அந்த பரிசை வாங்கி அந்த சகோதரிக்கு கொடுத்திருக்கிறாங்க. சம்டைம்ஸ் நம்மளுடைய சர்விங் எப்படி தெரியுங்களா இருக்கு, நம்மளோட ஊழியம் எப்படி தெரியுங்களா இருக்கு. ஓகே, we give away the leftover. மிச்ச மீதிய பாவிக்காதத நம்ம வந்து பரிசு என்ற பேர்ல வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துறோம். ஆனா ஆண்டவரே தம்முடைய ஒரே பேரான குமாரன் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்துக்கு பரிசாக கொடுத்தார். அதுதான் அவருடைய ஊழியம். அந்த 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 ஒரே குமாரனை இல்ல, ஒரே குமாரனை பலியா கொடுத்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல ஊழியம் என்ற பாதையில நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு நம்ம வந்து உதவும் பொழுதோ, மற்றவர்களை நாம் நினைவு கூறும் பொழுதோ, மிச்ச மீதிய எடுத்து கொடுப்பது அது சரியான காரியம் இல்லை. சிறந்ததை நம்ம வந்து கொடுக்கணும். கொடுக்கலன்னா பரவாயில்ல, கொடுக்கணும்னு தீர்மானித்தோம்னா சிறந்தது. அந்த பெற்றுக்கொள்ளுகின்ற தேவ ஜனங்களோ யாரா இருந்தாலும் அது அவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும். எப்படியாக ஆண்டவர் கிறிஸ்துவை நமக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு பிரயோஜனமா இருந்துச்சுல, இல்ல யாராவது சொல்லி இருக்குமா இன்னைக்கு நம்ம வந்துட்டு நான் பாவி கிறிஸ்து பத்துல வேற யாரையாவது கொடுங்க அப்படின்னு நம்ம இன்னைக்காவது கேட்டுக்கிறோமா? இல்ல, கடவுள் பரிபூர்ணத்தை நமக்கு கொடுத்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். கிறிஸ்து ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்ய வந்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். அதனால முதலாவது என்ன காரியம் நம்ம வந்து பார்த்தோம், மாதத்தை பயன்படுத்தி நம்முடைய அன்பை வெளிப்படுத்த, அது யாரா இருந்தாலும் கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களோ அந்த தேவனுடைய அந்த அகாப்பேன் அன்பின் அடிப்படையில மற்றவர்களை நாம் நேசிப்போம், அவர்களை கிறிஸ்துவின் பாதைக்கு நம்ம வந்து கொண்டு வருவோம். ரெண்டாவது என்ன பார்க்கிறோம், இந்த ஊழிய பாதையில நீங்களும் நானும் இருக்கும் பொழுது சர்வ் ஈச் அதர். நம்மளால முடிஞ்சதை இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தை பயன்படுத்தி, ஓகே, அது என்ன உதவியானாலும் இருக்கட்டும், ஓகே, நம்ம வந்து செய்யறதுக்கு நம்ம வந்து முன் வரதை நம்ம வந்து பார்க்கணும். மூன்றாவது a season to forgive. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மன்னிக்க ஒரு காலம். இந்த 11 மாசம் நம்ம வந்து
இந்த மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு வேலை கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த டிசம்பர் மாதம், இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தை நம்ம கொஞ்சம் எண்ணி பார்க்கும் போது இந்த யோவான் 3:16 நீங்க வந்து அவர் நம்மள பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது, மறுபடியும் வாசிங்க. யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை கொடுத்தார். அதாவது நீங்களும் நானும் கெட்டு போகக்கூடாது. ஏன்னா நம்ம கெட்டு போயிடும், கெட்டு போய் இருக்கு. எவ்வளவுதான் நம்மள வந்து கடவுள் மன்னிச்சா கூடியும் மறுபடியும் நம்ம வந்து தவறுகின்றவர்களாக நீங்களும் நானும் கெட்டு போக கூடாது. இந்த வசனம் என்ன சொல்லுது? கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. அங்க ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கடவுள் வந்து கொடுக்கிறத பார்க்கிறோம். உங்களையும் என்னை கடவுள் ரட்சித்துட்டு ஓகே உன்னை காப்பாத்திட்ட முடிஞ்சது அப்படின்னு இல்லை. அடுத்தது நான் இந்த உலகத்தை படைக்கும் போது எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும் என்று அந்த நோக்கம் கடவுள் உங்க மேல என் மேல வச்சனாலதான் அந்த நித்திய ஜீவனை அடையும்படி நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க வந்து நினைச்சுக்காதீங்க இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் ஓகே சேஃப் இல்லைங்க. அந்த பரலோகம் சேரும் வரை நமக்கு கூட கடவுள் வந்து இருக்கிறார். ஆங்கிலத்தில் எப்படியா சொல்லுவாங்க, ஒன் சேஃப் ஆல்வேஸ் சேஃப். என்ன கேட்டீங்கன்னா இல்ல, உண்மைதான். ஒன் சேஃப்னா கடவுள் நம்மளை ரட்சித்தானா ரட்சித்து தான். அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து நம்ம சொந்த இஷ்ட பிரகாரம் நம்ம வந்து நடத்தலாமா? இல்ல. மன்னிக்க நம்ம வந்து பழகி. எப்படி மன்னிக்கிறது நீங்க நானும் கேட்டா கடவுள் அதையும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கிறார்ல. ஓகே, இவங்களை மட்டும் ஊழியர் செய்யறவங்களை மட்டும் விசுவாசத்துல உறுதி உள்ளவர்களுக்கு மாத்திரம் மன்னிப்பு இல்லை, எல்லாருக்கும் கடவுள் வந்து மன்னிப்பை கொடுக்கிறார். கடவுளை தேடுகின்றவர்களுக்கும் மன்னிப்பு இருக்கு, கடவுளை தேடாதவர்களுக்கும் மன்னிப்பு உண்டு, கடவுளை அலட்சியம் பண்றவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு. ஒவ்வொரு வாரம் சபைக்கு வந்தாலும் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. சபைக்கு வர தவறினாலும் கடவுள் நம்மளை மன்னிக்கின்றவரா இருக்கிறார். கடவுள் நம்மளுடைய பாவங்களை எண்ணி பார்த்தால் என்றால் இன்னைக்கு நம்ம யாரும் உட்கார்ந்து இருக்க முடியாது. ஒவ்வொரு நம்மளுடைய தவறான செயல், நம்மளுடைய பாவங்களை கடவுள் எண்ணி எடுத்து படிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா அவர் மன்னித்து மறக்கின்ற தேவனாக இருக்கிறார். நம்மளுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். என்னது? நித்திய ஜீவனை நாம் பெறும்படி. அதனால பிரியமானவர்களே வாசிக்க கொலோசியர் 3:13 இப்படியாக சொல்லுகிறது. இன்னொருத்தர் எபேசியர் 4:31-32 எடுத்து வச்சிருக்க. இதை பார்த்து நம்ம வந்து முடிப்போம். கொலோசியர் 3:12-13. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். மற்றவங்க நம்ம வந்து பார்க்கும் போது நம்மளுக்கு வெறுப்பு வருது. இவன் எனக்கு விரோதமா துரோகம் செஞ்சிட்டான், இவன் எனக்கு விரோதமா காரியத்தை செஞ்சிட்டான், அதனால எனக்கு நிறைய நஷ்டம். ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்படி நீங்களும் நானும் மன்னிக்கணும்னு நீங்க அதை சிந்திச்சு கொண்டு இருக்கின்ற நேரத்துல ஒரே ஒரு காரியத்தை நீங்க வந்து நினைச்சீங்கன்னா நிச்சயமா செய்ய முடியும். கடவுள் என்னை மன்னிச்சிருக்கிறாரு, கடவுள் என்னை மன்னிச்சிருக்கிறாரு. இல்ல ஏன் நான் வந்து மற்றவங்களை மன்னிக்க கூடாது? என்ன தடை பண்ணுது? ஒருவேளை கடவுள் என்னை மன்னிக்கலன்னா நான் பரவாயில்ல, மற்றவங்களை நான் மன்னிக்க மாட்டேன். ஆனா கடவுள் என்னை மன்னிச்சுட்டாரு, எப்படி நான் வந்து மற்றவங்களை மன்னிக்காம இருக்கிறது? பரவாயில்ல, நான் மன்னிச்சேன், நான் மன்னிக்கிறேன். இதுக்கு மேல அவங்க எனக்கு விரோதமா செயல்பட்டாலும் பரவாயில்ல, என்னோட பேசலனாலும் பரவாயில்ல, எதவா இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய வேலை மன்னிக்கிற வேலை.
எபேசியர் 4:31-32 வாசிக்க. சகல விதமான கசப்பும் சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும், தூஷணமும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் ம், உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவரை ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான காரியத்தை நீங்களும் நானும் செய்யணும்னு கடவுள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கல. வசனம் என்ன சொல்லுது? நான் உன்னை மன்னிச்சிட்டேன்ல, நீ மன்னிச்சுட்டு போயிட்டு. இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தை நம்ம பயன்படுத்தி இந்த 3 காரியத்தை அன்பு கூறவும் ஊழியம் செய்யவும் மன்னிக்கின்ற தேவச்சனங்களாக இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தை ஒரு பிரோஜனம் உள்ள கிறிஸ்துமஸ். மற்றவர்களுக்கும் ஒருவேளை கிறிஸ்துமஸ் வேற விதமா இருக்கலாம், வேற விதமான ஏற்பாடுலாம் செய்யலாம். நீங்க உடுப்பெல்லாம் வாங்கலன்னா பரவாயில்ல, பலகாரம் எதுவும் சுடலனாலும் பரவாயில்ல, வாங்கோலி வாங்கலனாலும் பரவாயில்ல, இல்ல விருந்தே போடலனாலும் பரவாயில்ல. இந்த 3 காரியத்தை நீங்களும் நானும் செஞ்சோம்னா இந்த கிறிஸ்துமஸ் உடைய அந்த மெய்யான அர்த்தத்தை நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தார். அதுதான் கிறிஸ்துவுடைய பிறப்பை நம்ம நினைவு கூறுகிறோம். அதனால தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தை நாம் மனதில் வைத்து இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு வரப்போகுது. ஓகே, உற்றார் உறவினர்கள் நம்ம வீட்டுக்கு வரப்போறாங்க, பலரை நம்ம சந்திக்க போறோம். இந்த கேரள் ஊழியத்தை நம்ம செய்ய போறோம். பிறகு நான் சொல்றேன் இந்த வருஷம் கேரள் நம்ம எப்படி செய்ய போறோம்னு. ஓகே, இந்த ஊழியத்தெல்லாம் நம்ம செய்ய போறோம். அதனால இந்த சிந்தையோட மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யவும், மற்றவங்களை மன்னித்து மற்றவங்க மேல அன்பு கூறுவதற்கும் இந்த காலகட்ட இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தை நீங்களும் நானும் பயன்படுத்தி அப்படியாக தேவன் நம்மளோடு இரக்கம் பாராட்டி நம்மை வழி நடத்துவாராக. இறுதி பாடலுக்கு நாம் கடந்து செல்வோம். நாம் யாவரும் எழுந்து நின்று இறுதி பாடலுக்கு நாம் கடந்து செல்வோம். பக்தரை வாரும் ஆசை அவளோடும் நிற்பாரும் நிற்பாரும் பாலனை வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரும் பாலை நாம் பாடும். Bye.
ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தில் ஆண்டவரே நாங்கள் அன்பு கூற, ஊழியம் செய்ய, பிறரை நாங்கள் மன்னிக்க, இந்த சிந்தையோடு இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தை நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே, மன்னிக்க நாங்கள் கஷ்டப்படுவோம் என்றால் ஆவி நிறைவை எங்களுக்கு கொடுத்து பிறனை மன்னிக்க ஆண்டவர் எப்படியாக ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை மன்னிக்கின்றோ அந்த சிந்தையோடு நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை வைத்து நாங்கள் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய, நீர் எங்களுக்கு பாராட்டின அன்பை நிமித்தம் நாங்கள் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்த நீர் எங்களுக்கு கருதத்தான் எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை